பசாத்து கட்சியின் 2 வங்கிக் கணக்குகளின் முடக்கத்தை நீக்கக் கோரி தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அந்த கட்சிக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக பசாத்து நிரூபிக்க தவறிவிட்டதாக நீதிபதி அலிசா சுலைமான் தெரிவித்தார். மேலும் கட்சித் தலைவர் முகைதீன் யாசின் மீது 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற விசாரணையின் போது அவருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்குமாறு குடிநுழைவு துறையிடம் MACC கோரிக்கை வைத்தது சட்டப்பூர்வமானதே என்றும் நீதிபதி தெரிவித்தார். குற்றவியல் விசாரணை எந்த தடையும் இன்றி நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக MACC இத்தகைய கோரிக்கையை விடுக்கலாம் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். இந்த வழக்கில் நீதிமன்றம் செலவுத் தொகை குறித்து எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. தற்போது முகைதீன் யாசின் மீது அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான 4 குற்றச்சாட்டுகளும் 232.5 மில்லியன் ரிங்கிட் மற்றும் 195 மில்லியன் ரிங்கிட் தொடர்பான 2 பண மோசடி குற்றச்சாட்டுகளும் விசாரணையில் உள்ளன. நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு புத்துயிர் அளிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மலேசியாவிற்கு வரும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளுக்கான விசா இல்லா பயண ஏற்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். காலாவதியான அதிகாரத்துவ நடைமுறைகளை கடந்து செல்ல மலேசியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் சில நாடுகள் விதிக்கும் ஒருதலை பட்சமான தடைகள் குறித்து அதிக அக்கறை கொள்ளக்கூடாது என்றும் பிரதமர் தெரிவித்தார். ஆண்டுதோறும் 5 மில்லியன் ரஷ்ய சுற்றுலா பயணிகள் துருக்கிக்கும் 2 மில்லியன் பேர் தாய்லாந்துக்கும் வருகை தரும் நிலையில் ரஷ்யாவிலிருந்து சுமார் 1 லட்சம் சுற்றுலா பயணிகள் மட்டுமே மலேசியாவை தங்கள் விடுமுறை இடமாக தேர்ந்தெடுப்பது வியக்கத்தக்கதாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அவை இரண்டும் நமக்கு அருகில் உள்ள நாடுகள். அப்படி இருக்க ஏன் 1 லட்சம் ரஷ்யர்கள் மட்டுமே மலேசியாவிற்கு வருகிறார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார். விமான போக்குவரத்து இணைப்பு மற்றும் பணம் செலுத்தும் முறைகள், குறிப்பாக பணம் செலுத்தும் வழிகள் தொடர்பான சிக்கல்கள் நிலைமையை மிகவும் கடினமாக்குகின்றன. சில நேரங்களில் நாம் பழைய காலாவதியான நடைமுறைகளில் அதிக ஈடுபாடு கொண்டு மற்ற சில நாடுகள் எவ்வாறு எதிர்மறையாக பதிலளிக்கும் அல்லது எதிர்வினையாற்றும் என்பது குறித்து அதிக அக்கறை கொள்கிறோம். தாய்லாந்து ரஷ்யாவுடன் தொடர்ந்து நல்ல உறவுகளை கொண்டுள்ளது. இது மலேசியாவில் ஏன் நடப்பதில்லை? நாம் அவர்களுக்கு தகுந்த வசதிகளை வழங்குவதில்லை என்று தனது 2 நாள் பயணத்தை முடித்த பிறகு அன்வார் செய்தியாளர்களிடம் இவ்வாறு பேசினார். 2026ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 388 பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் காவல்துறையிடம் பதிவாகி உள்ளதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் லிம் ஹூ யிங் தெரிவித்துள்ளார். 2022இல் 477 வழக்குகளாக பதிவான நிலையில் கடந்த ஆண்டு மொத்தமாக 1038 வழக்குகளாக இது உயர்ந்து வரும் போக்கை பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்கள் முன்வந்து குற்றவாளிகளை அம்பலப்படுத்துவதில் அதிக பொது விழிப்புணர்வையும் தைரியத்தையும் இது சுட்டிக்காட்டுகிறது என்று அவர் தெரிவித்தார். இந்த வழக்குகளில் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் பாதிக்கப்பட்ட ஆண்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். எல் நினோ நிகழ்வு ஜூலை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டின் முதல் பாதி வரை நீடிப்பதால் இந்த ஆண்டு மலேசியாவில் வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஆர்லர் ஜோசப் குரூப் தெரிவித்துள்ளார். UCSI பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கோலாலம்பூர் இளைஞர் ESG மன்றம் 2026இல் ஆற்றிய உரையில் இந்த காலகட்டத்தில் மழை பொழிவு 40 விழுக்காடு வரை குறையக்கூடும் என்று தற்போதைய தரவுகள் காட்டுவதாக குரூப் கூறினார். பதிவு செய்யப்பட்டதிலேயே மிகவும் வெப்பமான ஆண்டை நாம் சந்திக்க நேரிடும் என்றும் வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸை எட்டும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். வரவிருக்கும் எல் நினோ காரணமாக ஏற்படும் வெப்பமான வானிலையை எதிர்கொள்வதற்கு திங்களன்று மத்திய மற்றும் மாநில முகமைகள் தங்கள் முயற்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வு விவசாயத்தை பாதிக்கக்கூடும் என்றும் அணைகளின் நீர்மட்டத்தை குறைக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். மேலும் திறந்த வெளி எரிப்பு மற்றும் புகைமூட்டத்தின் அபாயத்தையும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். 2 வாரங்களுக்கு முன்பு தனது முன்னாள் காதலியின் காதலரை கொலை செய்ததாக நேற்று பத்து காஜா நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. நீதிபதி ஹரித் மஸ்லான் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 30 வயதான சம்பந்தப்பட்ட ஃபரிசால் ஃபஸ்லி ஜூல்கிப்லி என்பவர் தலையசைத்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் இதில் எந்தவிதமான வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. ஜூன் 10ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கும் 5:49 மணிக்கும் இடையில் பேரா தங்காவில் உள்ள ஜலான் டிரான்ஸ் பேராக் சாலையோரத்தில் 29 வயது ஃபாமி அப்துல்லா என்பவரை கொலை புரிந்ததாக ஃபரிசால் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பிரிவின்படி மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் குறைந்தது 12 பிரம்படிகள் வழங்கப்படும். பிரேத பரிசோதனை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை வழக்கை குறிப்பிடுவதற்காக நீதிமன்றம் ஜூலை 20ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது. மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரியின் கணவரான கமில் மிசுவாரி காலமானார். அவருக்கு வயது 65. சபாவைச் சேர்ந்த அந்த தொழிலதிபர் கோலம்பூரில் உள்ள அம்பாங் மருத்துவமனையில் நேற்று மாலை 6:38 மணிக்கு காலமானதாக நான்சியின் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அவரது உடல் இன்று சரவாக்கின் கூச்சிங்கிற்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமாரியாங் முஸ்லிம் மயானத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு பொதுமக்கள் இன்று பெட்ரா ஜயாவில் உள்ள ஜலான் நங்கரிஸ் தமான் சரீராவில் அமைந்துள்ள நான்சியின் இல்லத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமில் மற்றும் நான்சி 1985ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு ஃபரோஸ், ஃபரூக் மற்றும் பிபி என 3 குழந்தைகள் உள்ளனர். அவரது மறைவுக்கு பிரதமர் மற்றும் அவரது துணைவியார் உட்பட பலரும் தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.